ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். சுவாமி ராமானுஜரோட அவதார மாத திருநட்சத்திரம் இன்னைக்கு சாயந்தரம் சகசர தீபாலங்கார சேவாவில் திருமலையில் மலையப்ப சுவாமி தாயாரோட மாட வீதியில் எதிர் சேவையாக சுவாமி ராமானுஜரும் எழுந்தருள்வார். இன்னும் குறையில திருமலையில் பக்தர்கள் கூட்டம். கீழ்த்திருப்பதியில் டோக்கன் வாங்கிறதுக்கே ஹெவி ரஷ்ஷு. காலையில் 7 மணிக்கெல்லாம் இன்றைக்கி கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து 8000 தான் கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. காலையில் 7 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டோக்கன்ஸ் தீந்துருச்சு 1.5 மணி நேரத்துக்குள்ளாரையே. நேற்று டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்து ஷேர் பண்ணாங்க. 24 மணி நேரம் ஆச்சு, ஹெவி க்ரௌடு இருந்தது, பஸ் ஏறத்துக்கு கூட சிரமமாக இருந்தது அப்படின்னு. க்ரௌட் இன்னும் குறையில. டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா அதிகாலை ஒரு 2 மணிக்கெல்லாம் இப்போ சொன்னாங்க இடங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணால் தான் க்ரௌடை பொறுத்து தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தட் டோக்கன் கிடைக்கும். ஆனால் டோக்கனுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம தரிசனம் பார்க்க முடியும் முதல் நாள் வாங்குகிற டோக்கனில். அதுக்கு நீங்கள் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்கலாம். 20லேருந்து 24 மணி நேரம் ஓகே அப்படின்னா. இல்லை அவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் போங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூலும் கிடையாது. டோக்கன் தரிசனம்னா ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். டோக்கன் வாங்குறதுல தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா 3 இடத்துல எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். நடந்தும் போகலாம், வாங்கின அன்னைக்கு கார்ஜி பஸ்லேயும் போகலாம். தரிசனம் அடுத்த நாள் இருக்கும். திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறது ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். வாங்கின அன்னைக்கு அடுத்த நாள் நடந்து போய் 1200வது படிக்கிட்ட மிஸ் பண்ணாமல் அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போ தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. டோக்கனில் தான் டிஃப்ரென்ஸ் வாங்குறப்போ. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 20லேருந்து 24 மணி நேரம் ஆகும். சிலா தோரணம் தாண்டி க்யூ இருக்குது அப்படின்ட்டு அஃபிஷியலாக TTDயில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 தர்சனம் வர்ச்சுவல் சேவா தர்சனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் போய் திருப்பதியில் டோக்கன் வாங்கிட்டோ இல்லைன்னா சர்வதர்ஷனத்துலேயோ சுவாமி தரிசனம் பார்க்குற பிளானில் இருக்கிறீங்கன்னா சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கோங்க. TTDலையும் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுறாங்க டெய்லி. இன்ஃபேன் தர்ஷனத்தில் போகலாமா அப்படின்னு கேட்டிங்க. போகலாம். 1லேருந்து மேக்ஸிமம் நம்ம 2 ஹவர்ஸ்க்குள்ளார சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம். NRI தர்ஷனம் இருக்குது. அக்டோபர் மாதத்து புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலா CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. காலையிலே போய் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. மத்தியானம் சாயந்தரம்லாம் போனால் அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு கிடைக்கும். லாக்கரும் அப்படி தான். இப்போ க்ரௌடு இருக்கிறதுனால அது கூட நம்ம காலையிலே போய் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாஸில் மட்டும் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் நம்ம ரூம் எடுக்கிறதுக்கு TTDயோடதில் நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. க்யூவில் ஒரு ஆதாரோட ஒரு ரூம் வேணால் நின்னா போதும். ஒருத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்கும். சாவி கொடுக்குறப்ப அவசியம் செக் பண்ணுவாங்க நம்ம 2 பேர் இருக்கோமான்ட்டு. எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி காலையில் 8 மணி போல் ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணி போகிற ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. மத்தியானம் 1 மணி வரைக்கும் அவைலபிளாக தான் இருக்கும். டெய்லி காலையில் 9 மணிக்கு டொனேஷன் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிற ஸ்ரீவாணி VIP கரண்ட் டேட் புக்கிங் 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த காலையில் 8 மணிக்கு 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுல மத்தியானம் 1 மணி வரைக்கும் புக் ஆகலை, பேலன்ஸ் இருக்குன்னா எகெயின் 1 மணிக்கு அதை கரண்ட் டேட்டில் கொடுப்பாங்க. 8 மணி 9 மணி 1 மணி எதில் புக் பண்ணாலும் அன்றைக்கி சாயந்தரமே தரிசனம் இருக்கும். ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் திருமலாலேயோ கீழ் திருப்பதிலேயோ ஆஃப்லைனில் கொடுக்கறது கிடையாது. திருப்பதி ஏர்போர்ட்டில் டெய்லி காலையில் 7 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம போர்டிங் பாஸ் காமிச்சு வாங்கிக்கணும். அலிப்பிரி நடைபாதை காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும் சிறுத்தை புலி நடமாட்டமெல்லாம் இப்போ இருக்கிறதுனால மதியானத்துக்கு மேலே போகிறீங்கன்னா குரூப்பாக போங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும். கார் ஜீப் பஸ் மலை ஏறவோ இறங்கவோ காலையில் 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நைட் அனுமதிப்பாங்க. நீங்கள் பஸ்ஸில் போகணும், லாஸ்ட் பஸ் பிடிக்க அப்படின்னா
ஓரளவுக்கு 11:45 பஸ்ஸில் உட்கார்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மேல் திருப்பதியிலேருந்து கீழ் திருப்பதிக்காக இருக்கட்டும், திருமலைக்கு போகிறப்பையாக இருக்கட்டும். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 90,130 பேர். முடியில் சேர்ந்த காணிக்கை 4.13 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 38,075 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3.11 லட்ச பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.24 லட்ச லட்டுக்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 4,104 பேர். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதிக்கு நீங்கள் போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஃபர்மேஷன்லாம். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.